இப்போ 3வது ஸ்லோகம். மனைவி க்ஷுத்க்ஷாமா சொல்லிட்டா, சுவாமி உங்க கணவர் உங்க நண்பன் கிருஷ்ணன்ட்ட போய் ஏதாவது உதவி கேளுங்கோ, நிச்சயமா உதவுவாருங்கிறா. இப்ப குச்சேலர் புறப்படுறாராம். 3வது ஸ்லோகம். இதீரிதோயம் பிரியயா க்ஷுதார்த்தயா ஜுகுப்சமானோபி தனே மதாவகே ததா த்வதாலோகன கௌதுகாத்யயௌ வகன் பட்டாந்தே பிருதுகானுபாயனம். இதீரிதோயம், இப்படி பேசினாள் அந்த க்ஷுத்க்ஷாமா மனைவி. அதை கேட்டார் கணவராகிய குச்சேலர். பிரியயா க்ஷுதார்த்தயா, அவ ரொம்ப அன்பா பிரியமாவும் பேசியிருக்கா. பிரியமான மனைவி பிரியமா பேசியிருக்கா. பிரியமா பேசினது மட்டும் இல்ல, க்ஷுதார்த்தயா பசி வேதனையோடு பேசினாலும், பசியில் தவித்து கொண்டே அன்போடு பேசினாலாம். அதாவது பொதுவா மனைவி ரொம்ப பசியில இருக்கான்னா கோபமா சொல்லுவா, என்ன இன்னும் போய் கேட்காம இவ ஏன் இப்படி போட்டு படுத்தின்னு இருக்க, உங்க நண்பர்கிட்ட போய் கேளுங்கோ. அப்படி சொல்லலையா. க்ஷுதார்த்தயா, பசி அவளை போட்டு வாட்டின்னு இருந்தாலும் அன்போடு பேசுறாளாம். ஒரு பக்கம் வேதனை, குழந்தைகள் பசியில இருக்கேன்னு அந்த வேதனை, அதுல அழறாளாம், அழுதுண்டே பேசுறாளாம். ஆர்த்தையா, ஆர்த்தினா கஷ்டம்னு அர்த்தம். அந்த கஷ்டத்தோடையே கண்ணீர் விட்டுண்டே பேசுறாளாம். மெல்லிய குரல்ல பேசினாலாம். ஏன்னா உணவு ஏதாவது சாப்பிட்டாதானே தொண்டையில குரல் வரும். ஒண்ணுமே சாப்பிடல, குரலே எழும்பல, காதோரம் ரகசியமா வந்து, ஆனா சண்டை போடுற மாதிரி பேசல, சத்தமா பேசல, அன்போடு பேசுறா, மெதுவா பேசுறா, மென்மையான குரல்ல பேசுறா, கஷ்டத்தோட பேசுறா, அழுதுண்டே பேசுறா, ரகசியமா காதோரமா சொல்றா, அழுதுண்டே சொல்றா. இதை கேட்கும் போது யாருக்குமே அதை மறுக்கணும்னு தோணாது இல்லையா? அதனாலதான் குச்சேலர், அவருக்கு செல்வத்துல நாட்டமே கிடையாது, கிருஷ்ணன்ட்ட போய் செல்வத்தை கேட்கணும்னு எண்ணமே கிடையாது. ஆனாலும் இவ இவ்வளவு சொல்லும் போது நாம போகாம இருந்தா நன்னா இருக்காதுன்னு குச்சேலருக்கே தோன்றியது. அதனாலதான் இதீரிதோயம் பிரியயா க்ஷுதார்த்தயா, கஷ்டப்பட்டு மனைவி பேசினா. ஜுகுப்சமானோபி தனே மதாவகே, குச்சேலர் பேசிக்கா எப்படிப்பட்டவர்னா, தனே செல்வத்தை பொறுத்தவரை, மதாவகே அது மதம் கர்வத்தை கொடுக்கும்னு நினைப்பாராம். கொஞ்சம் அப்படி இப்படி பணம் செல்வம் வந்துருத்துன்னா உடனே என்ன பண்ணிடுவான், ஏய் நான் எவ்வளவு பெரிய பணக்காரன் தெரியுமா, நேற்று வரைக்கும் எப்படியோ இருந்திருப்பான், ஆனா இன்னைக்கு கையில காசு வந்துருத்துன்னா நான் பெரிய ஆள்னு சொல்லி அந்த ஆட்டம் போடுவான். காசு போயிடுத்துன்னா பழையபடி இருந்த இடத்துக்கு வந்துருவான். தான் சொல்றாரு, காரு வண்டி பறக்குதப்பா, காசு பணம் சேருதப்பா, சேத்த பணம் செலவழிஞ்சா நாட்டு பக்கம் ஒதுங்குதப்பா. காசு கையில இருக்கிற வரைக்கும் எங்கேயோ பறக்கிறான், காசு போயிடுத்துன்னா பழைய நிலைக்கு இறங்கி வந்துடுறான். அதனால மதா வகை, இந்த காசு வந்ததுன்னா, பணம் ஜாஸ்தியாச்சுன்னா அது நமக்கு கர்வத்தை உண்டாக்கும். கர்வம் அதிகரிச்சதுன்னா நம்ம பக்தி, ஞானம், வைராக்கியம் எல்லாம் காணா போயிடும். கர்வம் இல்லாம அடியேன்னு பணிஞ்சு இருக்கிற வரைக்கும் தான் பக்தி இருக்கும், ஞானம் இருக்கும். நான் தலை தூக்க ஆரம்பிச்சான்னா தொலைஞ்சான், அதோட முடிஞ்சு போச்சு. அதனால குச்சேலர் எப்படிப்பட்டவரா, ஜுகுப்சமானோபி, ஜுகுப்சைனா வெறுப்புன்னு அர்த்தம். பணம்னாலே அவருக்கு அலர்ஜியாம், பணத்தை பார்த்தாலே அருவருப்பான். ஜுகுப்சமானோபி தனே மதாவகை, இந்த செல்வம்னாலே ஐயோ இது எதுக்குடா நமக்கு, இது வந்தாலே பிரச்சனை பாரம். சுவாமி தேசிகன் வரலாற்றுல சொல்லுவா, காஞ்சிபுரத்துல சுவாமி வேதாந்த தேசிகன் மகான் எழுந்தருளி இருந்தார். அவர் எந்த செல்வத்தையும் விரும்பாம உஞ்ச விருத்தி எடுத்துத்தான், குச்சேலரை போன்ற ஒரு வாழ்க்கை தான் அவரும் அவ்வளவு சிம்பிளா வாழ்ந்தார். அவருக்கு ஒரு சிலர் உதவி செய்யணும்னு நினைச்சா தங்க காசு கொடுக்கலான்னு பார்த்தா, ஆனா அவர் கொடுத்தா வாங்கிக்க மாட்டேங்கிறார். அரிசி மட்டும் உஞ்ச விருத்தி வாங்குவார். ஒருத்தர் என்ன பண்ணிட்டாராம், அரிசி அவருக்கு உஞ்ச விருத்தி வழங்கும் போது அந்த அரிசிக்குள்ள 2 தங்க காசை ஒளிச்சு வச்சு கொடுத்துட்டாராம். பின்னாடி வீட்டில் போய் பார்க்கும்போது, ஆஹா லக்கி, நம்ம லக்கின்னு ஒன்று சொல்லுவோம் இல்லையா, திடீர்னு கீழே கிடந்தா லக்கி, அது போல லக்கி பெருமாள் கொடுத்தது அப்படின்னு 2 தங்க காசை அவர் எடுத்துப்பாரு, நம்பி கொடுத்துட்டார். அவர் என்னன்னு பார்க்கல, தன் தேவிகள் மனைவிட்ட கொடுத்துட்டார். அவர் மனைவி அரிசியை முரத்துல போட்டு சலிச்சுன்னு இருந்தா. அப்ப பார்த்தா அந்த அரிசிக்குள்ளேருந்து 2 தங்க காசு எட்டி பார்த்தது. இதுல பியூட்டி என்ன தெரியுமா, தேசிகனுடைய மனைவி தங்க காசையே பார்த்தது இல்லையாம். இந்த 2ஐயும் பார்த்துட்டு, இது என்னது, இது அரிசிக்குள்ள என்னமோ பெரிய பூச்சி மாதிரி இருக்கே, இது என்னன்னு தெரியலையே, தேசிகன்ட்ட எடுத்துன்னு வந்து, சுவாமி இந்த சலிக்கும் போது பார்த்தேன், முரத்துல இது 2 அரிசிக்குள்ள இருந்தது, இது என்னன்னு கேட்டா அவருக்கு என்னன்னு தெரிஞ்சு போச்சு. அவர் சொன்னாராம், ஆமாமா இது பூச்சி தான், இது விஷப்பூச்சி, இது வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது, இந்த விஷப்பூச்சி மட்டும் வீட்டுக்குள்ள வந்ததுன்னா நம்ம நிம்மதி போயிடும், பக்தி போயிடும், ஞானம் போயிடும், வைராக்கியம் போயிடும், நம்ம நிம்மதியா வாழ்ந்துன்னு இருக்கோம், இதை தூக்கி வெளியில வீசிடுன்னு சொல்லி 2 தங்க காசை தூக்கி வெளியில வீசிட்டு மிச்சம் அரிசியை மட்டும் எடுத்து சாப்பிட்டாராம். அந்த வைராக்கியம் கொண்டவர் தான் குச்சேலரும். ஜுகுப்சமானேபி தனே மதாவகை, இந்த செல்வம் வந்ததுன்னா இது தேவையில்லாம நமக்கு கர்வத்தை கொடுக்கும், அந்த காசே வேண்டாம்னு நினைச்சாராம். ஆனாலும் இப்ப மனைவி இவ்வளவு தூரம் சொல்றா, குச்சேலர் வேற கோணத்துல யோசிச்சாராம். சரி அவ என்ன சொல்றா, கிருஷ்ணனை போய் பார்த்துட்டு வாங்குறா, கிருஷ்ணனை தரிசிக்கலாமே, பணம் கேட்கறோம் கேட்கல அப்புறம், அவன் பணம் கொடுக்கறான் கொடுக்கலங்கிறது அப்புறம், ஆனா கிருஷ்ண தரிசனம்ங்கிறது வசதியான விஷயம் தானே,
ததா அன்று மட்டும் அவர் போவதுன்னு முடிவெடுத்தார். மனைவி வேற நாள் சொல்லியிருந்தா கூட அவர் போயிருக்க மாட்டார். ஆனா அன்று ததா, அப்போது ஆலோகன கௌதுகாத்யயோ, குருவாயூரப்பா உங்ககிட்ட இருந்து அவர் காசு வாங்கறதுக்காக போல, உன்னை காண வேண்டும்ங்கிறதுக்காக போனார். தனத்துக்காக போல, தரிசனத்துக்காக போனார். அதனால ஆலோகன, உன்னை தரிசிக்க வேண்டும் என்ற கௌதுகாத், ஒரு குதூகலம் வந்தது. ஆமா, நாமும் ரொம்ப நாளா இங்கேயே இருந்துட்டு இருக்கோம். எப்போ அந்த சாந்தீபனி குருகுலத்துல கிருஷ்ணனை சேவிச்சது, அதுக்கப்புறம் அவனை சேவிக்கல, தரிசனம் கிடைக்கல, கிருஷ்ணனை தரிசிக்கலாமே, குதூகலம் வந்தது, புத்துணர்ச்சி வந்தது, புறப்படுகிறேன் என்று. ஐயோ குருவாயூரப்பா, உன்னுடைய பக்தராகிய குச்சேலர் உன்னை தரிசிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக பக்தியை விலை பேச போல, பணம் கேட்டு போகல, உண்மையான பக்தியோடு உன்னை பார்க்க வேண்டும் என்பதற்காக புறப்பட்டார். புறப்பட்டுட்டு மனைவிட்ட சொன்னாராம், எல்லாம் சரியா பண்ணிட்டோமா, ஆனா முக்கியமான விஷயம் இருக்கே, பகவானை பார்க்க போறோம்னா கையில உபகாரம் கொண்டு போக வேண்டாமான்னார். பகவான்கிட்ட போகும்போது வெறுங்கையோட போகக்கூடாதுன்னு சாஸ்திரம். இது ஒரு பிரமாண ஸ்லோகம் ஒன்று சொல்றா. ரிக்தபாணிர்ன பஷ்யேத ராஜானம் தெய்வத்தம் குரும் தெய்வஜம் புத்திரகம் மித்ரம் பலேன பலமாதிஷேத். 6 பேர்கிட்ட போகும்போது வெறுங்கையோட போகக்கூடாது. யார் அந்த 6 பேர்? ஒன்று ராஜா. ராஜாவை பார்க்க போறோம்னா கையில ஏதோ ஒரு பழமாவது வாங்கிட்டு போய் ராஜாட்ட கொடுத்துட்டு தான் பார்க்கணுமே ஒழிய ராஜாவை வெறுங்கையோடு போய் பார்க்க கூடாது. ஒன்று. ரெண்டாவது என்னன்னா, தெய்வத்தம். கோவிலுக்கு போறோம், பெருமாள் சன்னதிக்கு போறோம்னா நம்மால முடிஞ்சது ஒரு புஷ்பமோ பழமோ அல்லது திருத்துழாய் துளசியோ அல்லது 2 முந்திரி பருப்போ 2 ஊதுபத்தியோ, நம்மளால என்ன பகவானுக்கு சமர்ப்பிக்க முடியுமோ, அல்லது விளக்குக்கு நெய்யா இருக்கலாம், என்ன முடியுமோ ஏதோ ஒண்ணு. அதாவது இதுக்கு பணம் எவ்வளவு செலவு பண்றோம் அதெல்லாம் விஷயம் இல்லை, மனசுதான் முக்கியம். நமக்கு எது அஃபோர்ட் பண்ண முடியும், நம்ம எவ்வளவோ செலவு பண்றோம் எல்லாமே நமக்கு தெரியும். அதனால எவ்வளவோ பண்றோம், அதுக்கு கோவிலுக்கு எவ்வளவு பண்ணலாம்னு தெரியும். அதை நாம எடுத்துட்டு போறதுதான் வசதி. அப்ப ராஜாட்டியும் வெறுங்கையோட போகக்கூடாது, பகவான்ட்டையும் வெறுங்கையோட போகக்கூடாது. 3 குரு ஆச்சாரியனை சேவிக்க போகும்போதும் வெறுங்கையோட போகக்கூடாது. அதுல ஆச்சாரியனுக்கு என்ன சொல்றா, அவருக்கு எந்த பொருள் தேவை, அவருக்கு என்ன பிடிக்கும், அதை பார்த்து வாங்கிட்டு போய் ஆச்சாரியனுக்கு சமர்ப்பிக்கணும். அடுத்தது தெய்வஜம். ஒரு நல்ல வேதம் படிச்சவர் ஒருத்தரை பார்க்க போறோம், அல்லது ஒருத்தர் யாகம் பண்றார் அவர்கிட்ட போறோம்னா அந்த யாகத்துக்கும் வெறுங்கையோட போகக்கூடாது, ஏதோ ஒன்று அவருக்கு சமர்ப்பிக்கணும். அதுக்கப்புறம் புத்திரகம். ஒரு குழந்தைய பார்க்க போனாலும் வெறுங்கையோட போகக்கூடாதான். அதனாலதான் பாருங்க, நம்ம ஆத்துக்கு வெறுங்கையோட வந்தா கூட ஒரு பிஸ்கெட் பாக்கெட்டை வாங்கிட்டு வந்து குழந்தை கையில கொடுத்துருவா. நாங்க குழந்தைய வெறுங்கையோட பார்க்கல, ஒன்னதான் வெறுங்கையோட பார்த்தோம், குழந்தைக்கு ஒரு சாக்லேட் வச்சுக்கோ. என் கை குழந்தைய பார்க்க வந்தாலும் அவாவா வசதிக்கு ஏற்றபடி ஒரு 50 ரூபா நோட்டோ 100 ரூபா நோட்டோ 200 ரூபா நோட்டோ 500 ரூபா நோட்டோ குழந்தை கையில மட்டும் சொருகிட்டு போயிடுறா பாருங்க. ஏன்னா குழந்தைய வெறுங்கையோட பார்க்க கூடாது. அடுத்து 6வது யாரு? மித்திரம். நண்பனை பார்க்க போனாலும் வெறுங்கையோட போகக்கூடாதான். அதான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனா ஏதோ ஒண்ணு வாங்கிட்டு போறோம். இப்ப குச்சேலர் சொன்னாராம், கிருஷ்ணன் எனக்கு 6ஆகவும் இருக்கான்னார். இந்த 6ல ஒத்தரை பார்க்க போறோம்னாலே வெறுங்கையோட போகக்கூடாது, கிருஷ்ணன் இந்த 6வராகவும் இருக்கிறான். எப்படி? அப்படியே பாருங்க, ராஜானம். கிருஷ்ணன் இப்போ ராஜா, துவாரகாதீசன் ராஜாவாகவும் இருக்கான். தெய்வத்தம், எனக்கு குல தெய்வமே கிருஷ்ணன் தான், தெய்வமாகவும் இருக்கான். அடுத்தது குரும், அவன் எனக்கு ஆச்சாரியன், நான் படிக்கும் போது எனக்கு நல்வழி காட்டிய குருவாக கிருஷ்ணனும் எனக்கு குருவாக இருந்திருக்கிறான். 4 தெய்வஜம், சாஸ்திரம் அறிந்து வேதம் படித்தவர், கிருஷ்ணனுக்கு தெரியாதது இல்லை, அத்தனையும் கற்று தேர்ந்தவன். புத்திரகம், எனக்கு குழந்தை போல ஆனந்தம் தருபவன், குழந்தை கிருஷ்ணன், குட்டி கண்ணன்னு ரசிக்கிறோமே அப்படி ஆனந்தம் தருபவன். அதுக்கு மேல மித்திரம், நண்பனாகவும் இருப்பவன். அப்ப ராஜாவும் அவனே, தெய்வமும் அவனே, குருவும் அவனே, வேதம் கற்றவனும் அவனே, எனக்கு குழந்தையும் அவனே, நண்பனும் அவனே. வெறுங்கையோட போலாமா? 6ல 1 இருந்தாலே வெறுங்கையோட போகக்கூடாது, 6ம் இருக்கு, வெறுங்கையோட போலாமா அப்படின்னு கேட்டார். அவர் மனைவி சொன்னாலாம், நான் என்ன வெச்சுண்டா வஞ்சனை பண்றேன்னா. வெச்சுண்டா வஞ்சனை பண்றேன், நாம சாப்பிட்றதுக்கே ஒன்றும் இல்லை, இதுல கிருஷ்ணனுக்கு ஏதாவது எடுத்துன்னு போறேன்னா என்ன பண்றது? இருந்தாலும் அவளும் சொன்னா, வெறுங்கையோட போகக்கூடாது, அக்கம் பக்கத்துல உள்ள வீடுகளில் போய் ஏதாவது இருக்கான்னு கேட்டு யாச்சகம் வாங்கினாலாம். அவ மொத்தமா 4 கைப்பிடி அவள் கொடுத்தா, மொத்தமாவே. கைப்பிடினா ஹேண்ட்ஃபுல், படி இல்லை, படிங்கிற அளவு வேற, இது பிடி, இந்தா பிடிச்சுக்கோ, கைப்பிடி. 4 கைப்பிடி அவள் மட்டும் கொடுத்தாலாம். அதை என்ன பண்ணா, அதை ஒரு பை கூட அவளுக்கு இல்லை. நம்ம இன்னைக்கு என்ன அந்த பாலித்தீன் அது இதுன்னு ஆரோக்கியமே இல்லாத பேக்கெல்லாம் நிறைய வச்சுட்டு இருப்போம், அதில் போட்டு எடுத்துன்னு போயிடுவோம். அந்த காலத்தில் துணி மூட்டையில கொண்டு போவா, அது கூட இல்லையா. எடுத்துன்னு வந்தா அவர் பார்த்தார், சரி விடு, என்னுடைய உத்தரியத்திலேயே சுத்திக்கிறேன்னு இந்த மேல் வஸ்திரம் இருக்கு பாருங்க, அதுலேயே வகன் பட்டாந்தே பிருத்துகான் உபாயனம். உபாயனம்னா காணிக்கைன்னு அர்த்தம்.
உபாயனம் கிருஷ்ணனுக்கு காணிக்கைக்காக வகன் பட்டாந்தே தன்னுடைய வஸ்திரத்தின் நுனியில் அந்த உத்தரியம்னு மேலே போட்டு இருப்பாரு, அதன் நுனியை அப்படியே இப்படி குழிச்சு அதில் அந்த 4 கைப்பிடி அவலை போட்டாராம். பிருத்துகான், சான்ஸ்கிரிட்ல பிருத்துக்கம்னா அவல்னு அர்த்தம். பிருத்துகான் அந்த அவலை தூக்கி உள்ள போட்டாராம். வகன் பட்டாந்தே அதை அப்படியே ஒரு முடிச்சு போட்டுட்டாராம். இது அப்படியே நான் எடுத்துன்னு போறேன்னு இப்படி வச்சுண்டு குச்சேலர் கண்ணனை சந்திக்க போகிறேன் என்று அங்கிருந்து புறப்படுகிறார். இதுதான் 3வது ஸ்லோகம். மனைவியின் பேச்சின்படி குச்சேலர் இப்போது புறப்பட்டு கண்ணனை நாடி அவன்கிட்ட உதவி கேட்கிறோமோ இல்லையோ அவனை தரிசிக்க வேண்டும் என்பதற்காக குச்சேலர் புறப்பட்டு சென்றார். இந்த ஸ்லோகம் நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி என்னன்னா, ஆச்சாரியனையோ பகவானையோ எப்ப தரிசிக்க போனாலும் வெறுங்கையோடு போகக்கூடாது, ஏதாவது ஒரு உபகாரம் சமர்ப்பிக்க வேண்டும் என்ற செய்தியும் இந்த 3வது ஸ்லோகத்திலே இருக்கிறது. இப்ப அப்படியே 4வது ஸ்லோகம். குச்சேலர் தன் ஊர்லேருந்து புறப்பட்டார், நேரா கண்ணபிரானுடைய இருப்பிடமான துவாரகையை அடைகிறார். நாமும் அப்படியே மானசீகமா குச்சேலரோடு துவாரகைக்குள்ளே போகிறோம். 4வது ஸ்லோகம். கதோயமாச்சரியமயீம் பவத்புரீம் கிருஹேஷு சைப்யா பவனம் சமேயிவான் பிரவிஷ்ய வைகுண்டம் இவாபநிர்வ்ருதிம் தவாதி சம்பாவனயா துகிம் புனஹா. கதோயம். இப்ப குச்சேலர் பயணிக்கிறார் பயணிக்கிறார் பயணிக்கிறார். பயணிக்கும் போதுதான் யோசிச்சு பார்த்தாராம், கிருஷ்ணன் இப்ப எப்பேற்பட்டவன், துவாரகாதீசன், துவாரகையே ஆட்சி பண்றான். என்ன அவனுக்கு ஞாபகம் இருக்குமா? நாம் போனா அவனை பார்க்க முடியுமா? எல்லாம் யோசித்து கொண்டே கதோயம் பயணிக்கிறார் பயணிக்கிறார். வந்து துவாரகையை அடைந்தார். எப்படி இருக்கான்? ஆச்சரியமயீம் பவத்புரீம், ஆச்சரியங்கள் நிறைந்ததாக இருக்கான் துவாரகை. அதாவது இந்த ஆச்சரியம் மயம்னா எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இப்போ இந்த ஒரு டேபிளை பார்க்குறோம். இந்த டேபிள் எதனால் ஆனது அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவா? இது மரத்தால் ஆனது அப்படின்னு சொல்லிடுவா. இந்த சோரை பார்க்குறோம், சுவர் எதனால் ஆனதுன்னா இது செங்கல்லால் ஆனது அப்படின்னு சொல்லிடுவா. இந்த ஜன்னல் கம்பி இருக்கே இது எதனால் ஆனதுன்னா அது ஸ்டீலால் ஆனதுன்னு சொல்லிடுவா. துவாரகை எதனால் ஆனது? ஒரு நகையை பார்த்தா தங்கத்தால் ஆனதுங்கிறோம், பானையை பார்த்தா களிமண்ணால் ஆனதுங்கிறோம். துவாரகை எதனால் ஆனதுன்னா ஆச்சரியமயீம், ஆச்சரியத்தாலேயே ஆனதான், வியப்பான். துவாரகையில உள்ள நுழைஞ்சதுலேருந்து கிருஷ்ணனுடைய அரண்மனை போற வரை எதை பார்த்தாலும் வியப்பு. ஆழ்வார் பாடினார், வியப்பாய வியப்பில்லா மெய்ஞான வேதியனை. அவனை பார்த்தா வியப்புக்கே வியப்பு வந்துடும். அதான் யாரோ ஒருத்தர் பார்த்து எழுதிட்டார், அதிசயமே அசந்து போகும் நீ எந்த அதிசயம். பெருமாளுக்கு தான். வியப்பாய வியப்பில்லா மெய்ஞான வேதியனை, வியப்புக்கே வியப்பு வரும்படியாக துவாரகையில் அத்தனையும் ஆச்சரியமையும் பார்த்துட்டே போறார். அப்படி என்ன ஆச்சரியம்னா, 16,008 திருமாளிகைகள் இருக்கான். 16,008 ஒரே மாதிரி இருக்கான். 16,008 திருமாளிகையிலேருந்தும் அக்னிஹோத்திர அக்னியின் புகை வந்துன்னு இருக்கான். அது என்ன 16,008 மாளிகைகள்னு பார்த்தா, கிருஷ்ணன் 16,008 தேவிகளை திருக்கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான். அத்தனை பேருக்கும் ஒரே மாதிரி திருமாளிகைகள் அமைச்சிருக்கான். அத்தனை திருமாளிகைகள்ல கிருஷ்ணனும் 16,008 வடிவம் எடுத்துக்கொண்டு ஒரே நேரத்தில் அத்தனை தேவிகளோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறானா. இது ஆச்சரியம் இல்லை. எல்லாரும் என்ன நினைச்சிடறா, கிருஷ்ணன் தான் நிறைய கல்யாணம் பண்ணிட்டார். இல்ல, ஒவ்வொரு கல்யாணமும் மன்னிக்கும் போது அக்னி வளர்த்தா இல்லையா, அந்த அக்னியை பராமரிச்சு 16,008 அக்னிஹோத்திரம் ஒவ்வொரு நாளும் கிருஷ்ணன் பண்ணியிருக்கான். ராமனும் அக்னிஹோத்திரி, தினந்தோறும் அக்னிஹோத்திரம் பண்ணார் ராமன். ஆனா ஒரு அக்னிஹோத்திரம். கிருஷ்ணன் ஒவ்வொரு நாளும் 16,008 அக்னிஹோத்திரம் 16,008 அரண்மனைகள்ல பண்ணிட்டு இருக்கார். இத பார்க்கிறார் குச்சேலர். அப்பா, கிருஷ்ணனுடைய பெருமையை சொல்லி முடிக்க முடியுமா? அவன் எவ்வளவு பெரிய செல்வ. 16,008 மாளிகைனா அது எத்தனை வீதிகள் தாண்டி போகும்னு நினைச்சு பாருங்க. இந்த கிருஷ்ணனை நான் தேடி போவதை அவர் நினைச்சு பார்க்கிறாராம். என் நினைவு அவனுக்கு இருக்குமா? என் நினைவு இருந்தாலும் என்னை பார்க்க அவனுக்கு நேரம் இருக்குமா? நேரம் இருந்தாலும் என்னோடு பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பம் வாய்க்குமா? அவன் எங்கே, நான் எங்கே? நாடாளும் வண்ணமையில் காவியத்தில் அவன் தலைவன், நாட்டில் உள்ள அடிமைகளில் 1000ல் நான் ஒருவன், மாளிகையே அவன் வீடு, மரக்கிளையில் என் கூடு, வாடுவதே என் பாடு, இதில் நான் அந்த கண்ணன் நெஞ்சை நாடுவது எங்கே கூறு? ஊரெல்லாம் தூங்கையிலே விழித்திருக்கும் என் இரவு, உலகமெல்லாம் சிரிக்கையிலே அழுது இருக்கும் அந்த நிலவு, பாதையிலே வெகு தூரம் பயணம் போகின்ற நேரம், கண்ணனை என் மனம் எப்படி போய் தேடும்னு சிந்தித்துக் கொண்டு குச்சேலர் பார்க்கிறார். கதோயம் ஆச்சரியமயீம் பவத்புரீம், வியந்து கொண்டு என்னால் காண முடியுமா? நினைவு இருக்குமா? நினைவு இருந்தால் நேரம் இருக்குமா? நேரம் இருந்தால் சந்தர்ப்பம் இருக்குமா? சிந்திச்சுட்டே போனாராம். போகும்போது 16,008 இந்த திருமாளிகைக்கு தான் போகணும்னு அவர் தீர்மானிக்கல. ஏதாவது ஒரு திருமாளிகைக்குள்ள நுழையணும்னு நினைச்சார். ஆனா கிருஷ்ணன் அனுகிரகம் பாருங்கோ, கிருஹேஷு சைப்யா பவனம் சமேகிவான், கரெக்டா ருக்மிணி இருக்கும் திருமாளிகைக்கு போயிட்டாராம்.
ஏன்னா பகவானுடைய அனுகிரகம் இருந்ததுன்னா நாம எந்த இடத்தை நோக்கி காலடி வச்சாலும் அது பிராட்டியின் இருப்பிடமாக தானே அமைஞ்சிடும். அதனால ருக்மிணி பிராட்டி அவதான் பிரதான மகிழ்ச்சி. ஸ்ரீதேவி தாயார் மகாலட்சுமியின் அவதாரமாக தோன்றியவள். அந்த ருக்மிணி எந்த திருமாளிகையில் இருக்காளோ, கிரகேஷு 16,008 மாளிகைகளிலே ஷைப்யா ருக்மிணி இருக்கக்கூடிய பவனம், அந்த அரண்மனையை சமேயிவான் குச்சேலர் சென்று அடைந்து விட்டார். இப்ப அந்த அரண்மனைக்குள்ள நுழையறாராம். இந்த வர்ணிக்கிறார் பாருங்க பட்டதிரிகள். பிரவிஷ்ய வைகுண்டம் இவாப்ப நிர்வൃத்திம். பிரவிஷ்ய உள்ள நுழையும் போது வைகுண்டம் இவ, வைகுண்டத்துக்குள்ள போகும்போது நமக்கு எத்தகைய ஆனந்தம் வருமோ இவ ஆப்ப நிர்வൃத்திம், அதே போன்ற ஆனந்தத்தோடு போனாராம். அதாவது நாம கோவிலுக்கு போய் பெருமாளை சேவிக்க போறோம்னா, நம்ம ஊர் கோவில் ஏதோ பெருமாள் விக்கிரகம் இருக்கார் அப்படி போக கூடாதான். வைகுண்டத்துல போய் வைகுண்டநாதனை சேவிக்க போறோம்னா அப்ப எவ்வளவு ஆர்வத்தோட போவோம். அந்த பெருமாள் தானே நமக்காக நம்மளை தேடி வந்து நம்ம ஊர்லயும் இருக்கார். அப்ப நம்மூர் பெருமாளை, ஏன் நம்மாத்துல பூஜை அறை கோவில் ஆழ்வார், அங்க சால கிராம வடிவில் பெருமாள் எழுந்தருளி இருக்கார். அந்த பெருமாளை சேவிக்க போனாலும் வைகுண்டத்துக்குள்ளேயே போற மாதிரி அந்த அனுபவத்தோடு போனா தான் பெருமாளும் அதே மாதிரி அனுபவம் கொடுப்பார். நாம என்ன சொல்றோம், ஆமா இந்த பெருமாள் எங்கிட்ட பேசினாரா, நாம முதல்ல வைகுண்டநாதனா அவர் அணுகினோமா, நாம அவர் அவ்வளவுதானே ஜஸ்ட் லைக் தட் டீல் பண்ணா அவரும் ஜஸ்ட் லைக் தட் தான் டீல் பண்ணுவார். அப்ப நாம் அவரிடம் செல்லும் போது வைகுண்டநாதனாகவே நினைச்சு குச்சேலர் எவ்வளவு அழகா அதை காமிச்சுட்டார். பிரவிஷ்ய வைகுண்டம் இவாப்ப நிர்வൃத்தி, வைகுண்டத்துக்குள்ளேயே போவது போல அத்தகைய ஆனந்தத்தை மனத்தால் உணர்ந்தவராக, ஆஹா என் கண்ணன் இருப்பிடம், என் கண்ணன் இருப்பிடம் சாக்ஷாத் இது வைகுண்டம். அதாவது வைகுண்ட லோகம் வைகுண்ட லோகம்ங்கிறோம். எதனால அது வைகுண்டம்? பெருமாள் அங்க இருக்கிறதுனால அது வைகுண்டம். பெருமாள் அங்க இல்லைன்னா அதுக்கு ஏற்றம் கிடையாது. இதே பெருமாள் உசிலம்பட்டிக்கு வந்துட்டாருன்னா உசிலம்பட்டி தான் வைகுண்டம். அதுபோல பெருமாள் இந்த அரண்மனையில் எழுந்தருளி இருக்காருன்னா அதுதான் வைகுண்டம். அப்ப அந்த ஆனந்தம் மனசால் உணர்கிறார். இந்த உடல் விட்டு இரவி மண்டலத்தூடு ஏகி இவ்வண்டம் கழித்து இடையில் ஆவரணம் ஏழ்போய் அந்தமில் பாழ்கடந்து அழகார் விரசைதனில் குளித்து அங்கு அமானவனால் ஒளிக்கொண்ட சோதியும் பெற்று அமரர் வந்து வாழ்த்தி வழிநடத்த வைகுந்தம் புக்கு மாமணி மண்டபத்து சென்று அடியார் குழாங்கள் அழகோலக்கம் இருக்க ஆனந்தமயமான மாமணி மண்டபத்து படியாதுமில் படுக்கையாயிருக்கும் அனந்தன் பணாமணிகள் தம்மின் ஒளிமண்டலத்தின் இடையில் வடிவாரும் மாமலரால் வலவருகும் மற்றை மண்மகளும் ஆய்மகளும் இடவருகும் இருக்க நடுவாக வீற்றிருக்கும் நாராயணனை சேவிக்க போறேங்கிற எண்ணத்துல குச்சேலர் உள்ளே செல்கிறார். உள்ளே போன குச்சேலருக்கு அதை விட பேரின்பம் காத்திருக்கான். இப்ப நீங்க கைத்தட்டினே இதை விட ஒரு பேரின்பம் இருக்கான். என்ன பேரின்பம்னா தவாதி சம்பாவனையா துக்கிம் புனகா. குருவாயூரப்பா, நீ அவரை பார்த்ததும் அவருக்கு ஒரு சம்பாவனை பண்ணி கௌரவிச்சியே, இது எதிர்பார்க்காத ட்விஸ்ட். வைகுண்டத்துக்குள்ள போறோன்னு எதிர்பார்ப்போட போனார். ஆனா உள்ள போகும்போது தவ குருவாயூரப்பா உன்னுடைய அதி சம்பாவனையா, சம்பாவனைனா மரியாதை, அதி சம்பாவனைனா மிகச்சிறந்த மரியாதை. அதனாலே துக்கிம் புனகா, ஐயோ அதை என்னன்னு சொல்வது, இதுக்கு மேல என்னப்பா வேணும், உன்னுடைய அந்த மரியாதை. அதாவது என்ன ஆறுது, குச்சேலர் உள்ளே நுழைகிறார். இவருக்கு என்ன எண்ணம், கிருஷ்ணன் என்ன ஞாபகம் வச்சுட்டு இருப்பானா, ஞாபகம் இருந்தாலும் நேரம் இருக்குமா, நேரம் இருந்தாலும் சந்தர்ப்பம் வாய்க்குமா, சந்தர்ப்பம் வாய்ச்சாலும் பேசுவானா, பேசினாலும் நம்ம கோரிக்கையெல்லாம் சரியா எடுத்து சொல்ல முடியுமா, சொன்னாலும் அதை நிறைய சிந்தனை. ஆனா இவர் கிருஷ்ணனை பார்க்கறதுக்கு முன்னாடி அங்கே கண்ணன் அவன் குத்துவிளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் ருக்மிணி பிராட்டியோடு எழுந்தருளி இருக்கான். குச்சேலர் வாசல்ல வரதை இங்கேருந்து கிருஷ்ணன் பார்த்தான். குச்சேலர் கிருஷ்ணனை பார்ப்பதற்கு முன் கிருஷ்ணன் குச்சேலரை பார்த்துட்டான். அதாவது நாம பெருமாளை பார்க்கிறோமா இல்லையாங்கிறத விட பெருமாள் நம்மளை பார்க்கறாரா இல்லையாங்கிறதா முக்கியம். சில பேர் திருமலைக்கு என்ன பண்ணுவா, ஸ்பெஷல் டிக்கெட்டுன்னு வாங்கிட்டு நைட் ஃபுல்லா ஏசி ரூம்ல படுத்துட்டு கார்த்தால எழுந்துட்டு ஸ்பெஷல் கியூ ஸ்ட்ரைட்டா மலையப்பன் முன்னாடி நிப்பா. பெருமாளை பார்த்துட்டேன் 10 நிமிஷம் பார்த்தேன்ட்டு போயிடுவான். அவனை பெருமாள் பார்த்தாராங்கிறது தெரியாது. ஆனா ஒரு ஏழை பக்தர் 7 நாள் கியூல நின்று 7 மலை நடந்தே ஏறி வந்து பெருமாள் முன்னாடி நிப்பார். ஒரு நொடி நிக்க விடாம ஜருகண்டின்னு தள்ளிருப்பா. ஆனா பெருமாள் அந்த பக்தனைத்தான் பார்த்து கட்டாட்சிப்பார். நீ பெருமாளை பார்த்தியாங்கிறது முக்கியம் இல்ல, பெருமாள் உன்னை பார்த்தானா இல்லையாங்கிறது தான் முக்கியம். ஒரு நகைச்சுவை சொல்றாரு, எனக்கு ஐஜியை நன்னா தெரியும், ஆனா ஐஜிக்கு என்ன சுத்தமாவே தெரியாது. நான் பெருமாளை நன்னா பார்த்தேன், பெருமாள் என்ன பார்க்கலன்னா பயன் இல்லையே. இங்க குச்சேலர் கண்ணனை பார்ப்பதற்கு முன் கண்ணன் குச்சேலரை பார்த்துட்டான். ஆசனத்திலேருந்து எழுந்துன்னா குச்சேலர் தன்னை நோக்கி வருவதற்கு முன் கிருஷ்ணன் ஓடுறானா. இங்க ருக்மிணி பாக்குற, இவர் என்ன நன்னா தானே உட்காந்து இருந்தார், எதுக்கு திடீர்னு எழுந்து ஓடுறாருன்னு சிம்மாசனத்திலேருந்து கிருஷ்ணன் ஓடுறான். குச்சேலரை போய் ஆற தழுவிண்டு நண்பா எப்படிரா இருக்கன்னு கேட்டான்.
நினைச்சு பாருங்க குச்சேலருடைய உணர்வை. இவன் நம்மள ஞாபகம் வச்சுருப்பானான்னு நினைச்சு யோசிச்சோம். அவன் ஓடி வந்து ஆற தழுவிண்டு, நண்பா எப்படி இருக்கேங்கிறான். குச்சேலர் முதுகுல பார்த்தா ஏதோ தண்ணீர் சொட்டுவது போல் இருக்கு. என்னன்னு பார்த்தா கிருஷ்ணன் ஆனந்த கண்ணீர் சிந்திருக்கான். அந்த ஆனந்த கண்ணீர் அமுதம் குச்சேலருடைய தோள்கள்ல சிந்திருக்கு. ஐயோ தவ அதிசம்பாவனையா துக்கிம் புனகா, ஐயோ பகவான் என் மீது இவ்வளவு அன்பு வச்சிருக்கானா, இவ்வளவு அன்பு வச்சிருக்கானா. குச்சேலர் ஆலிங்கனம் பண்ணிட்டு கிருஷ்ணனுடைய அன்பை எண்ணி உருகினார் என்பது 4வது ஸ்லோகம். இது நம்ம வாழ்க்கைக்கு சொல்லக்கூடிய 4வது மெசேஜ் என்னன்னா, நாம கோவிலுக்கு போகும்போது வைகுண்டநாதனையே சேவிக்க போறோம். அங்க உள்ள பெருமாள் நம்மளோடு பேசுவார். அந்த நம்பிக்கையோடு போனாதான் பெருமாள் பேசுவார். நம்ம பெருமாளே பேசினாலும் இது ஒருவேளை ஹாலுசினேஷனா இருக்குமோன்னு யோசிச்சுட்டு இருந்தா அவர் எப்படி நம்மளோட பேசுவார்? அதனால நாம் அந்த நம்பிக்கையோடு அந்த அனுபவத்தை உணர்ந்து நாம போனோம்னா பகவானும் அத்தகைய அனுபவத்தை நமக்கு கொடுப்பான்ங்கிறது 4வது ஸ்லோகம். இப்ப 5வது ஸ்லோகம். குச்சேலர் ஆற தழுவினதெல்லாம் சும்மா, கண்ணீர் விட்டது கூட ஓகே. அதுக்கு மேல கிருஷ்ணன் அவரை பூஜித்தான். 5வது ஸ்லோகத்துல காட்டுறார் பட்டதிரிகள். பிரபூஜிதம் தம் பிரியயாச்ச வீஜிதம் கரே கிரஹித்வா கதயஃ புரா கிருதம் யதிந்தனார்த்தம் குருதார சோதிதைஹி அபர்த்து வருஷம் ததமர்ஷிகானனே. பிரபூஜிதம் தம், குருவாயூரப்பா நீ குச்சேலரை கூப்பிட்டு உட்கார வச்சு பிரபூஜிதம் தம், நன்றாக அவரை பூஜித்தாய். பூஜித்தம்னாலே பூஜிக்கப்பட்டார்னு தான் அர்த்தம். பிரபூஜிதம், ரொம்ப நன்றாக பூஜிக்கப்பட்டாராம். எப்படின்னா, குருவாயூரப்பா நீ குச்சேலர் அழிச்சுன்னு போய் உன் ஆசனத்திலேயே அமர்த்தி விட்டாய். பட்டதிரி சொல்றார், கிருஷ்ணன் இது வரைக்கும் ஒரு ஆசனத்துல உட்கார்ந்துருந்தான் ருக்மிணியோடு. எழுந்துன்னு போனவன் குச்சேலர் அழிச்சுன்னு வந்து இந்த ஆசனத்துல நீங்கள் அமருங்கள்னு குச்சேலர் அமர்த்தினானா. பலராமன் தன் அண்ணனுக்கு என்னென்ன உபச்சாரம் பண்ணுவானோ அதெல்லாம் குச்சேலருக்கு பண்ண ஆரம்பிச்சானா. ருக்மிணிட்ட சொன்னானா, ஒரு தாம்பாளம் எடுத்துன்னு வான்னா. ருக்மிணி தாம்பாளம் கொண்டு வந்தா. இந்த தாம்பாளத்துல உங்க திருவடியை வைங்கோன்னா. குச்சேலர் தன்னுடைய திருவடிகளை அந்த தாம்பாளத்துல வச்சார். கிருஷ்ணன் என்ன பண்றான், அந்த திருவடிகளை விளக்கி அந்த திருவடிகளை நன்றாக அலம்பி அதுக்கு அபிஷேகம் திருமஞ்சனம் பண்ணி அந்த திருவடிகளுக்கு சந்தனம் குங்குமம் எல்லாம் அணிவித்து தூபம் தீபம் ஆரத்தி எல்லாம் காட்டி அந்த குச்சேலருடைய ஸ்ரீபாத தீர்த்தம் இருக்கே அதை தன் தலை மேல தெளிச்சுட்டானா. எடுத்து ருக்மிணி தலையிலும் தெளித்தானா. பிரபூஜிதம் தம். இப்படிப்பட்ட பூஜை. குச்சேலரை கூப்பிட்டு தன் ஆசனத்தில் அமர்த்தி பலராமன் அண்ணனை போல் கருதி உபச்சாரம் பண்ணி தாம்பாளம் கொண்டு வந்து அது மேல அவர் பாதங்களை வச்சு திருவடிகளை அலம்பி சந்தனம் குங்குமம் வழங்கி தூபம் தீபம் ஆரத்தி காட்டி ஸ்ரீபாத தீர்த்தத்தை தன் தலைமையிலையும் ருக்மிணி தலைமீதும் தெளித்தான். அத்தோட இல்லை, நீங்க பெரிய மகான் வந்திருக்கிறீர், உங்களுக்கு உபச்சாரம் பண்ணணும்னு அவருக்கு தாம்பூலம் வெத்தலை பாக்கு கொடுத்து கோதானம் ஒரு பசுமாட்டையும் தானமா கொடுத்துட்டான். வந்த உடனே ஒரு பசுமாடு, ஒரு வேதம் படித்தவர் என்னை தேடி வந்திருக்கிறீர்கள், கோதானம் பசுமாட்டையும் கொடுத்தானா. பிரபூஜிதம் தம், நன்றாக பூஜித்தான். அடுத்து என்ன சொன்னானா, பாவம் என் நண்பா வெயில்ல வந்திருக்க, வேர்த்து போயிருக்கு, ருக்மிணி என்ன வேடிக்கை பார்க்கற, இவருக்கு சாமரம் வீசு. நான் பிரியயாச்ச வீஜிதம், பிரியயா பிரியமான ருக்மிணி, கிருஷ்ணனுக்கு தேவி யாரு, சாட்சாத் மகாலட்சுமி, அவளை கூப்பிட்டு வீஜிதம் இவருக்கு சாமரம் வீசுன்னா. ருக்மிணி பிராட்டி அப்படியே இவருக்கு விசிறி விடுறாள். அந்த சாமரத்தை எடுத்து குச்சேலருக்கு நன்றாக ருக்மிணி விசிறி கொண்டிருக்கிறாள். கிருஷ்ணன் தன் வஸ்திரத்தை எடுத்தானா. நெத்தி எல்லாம் என்ன முத்து முத்தா வேர்த்திருக்கு, நான் தொடச்சு விடுறேன்னு தன் வஸ்திரத்தால குச்சேலருடைய நெற்றியை கிருஷ்ணன் தொடச்சு விட்டானோ. அப்போ பக்தன் மீது எம்பெருமானுக்கு எவ்வளவு பெரிய அன்பு பாருங்கோ. நாம இது வரைக்கும் என்ன நினைச்சுட்டு இருக்கோம், குச்சேலர் ரொம்ப பக்தியோடு கிருஷ்ணனை நாடி போனார்னு நினைச்சுட்டு இருக்கோம். அவரும் அப்படித்தான் நினைச்சார். ஆனா கிருஷ்ணன் காட்டிய அன்பை பார்த்த போது குச்சேலருக்கு புரிஞ்சுதான், நான் வச்சிருந்த பக்திங்கிறது ஒண்ணுமே இல்லை, இதுக்கு பிரதிபலனா பெருமாள் நம் மீது காட்டக்கூடிய அன்பு இருக்கே அது எவ்வளவோ வசதி, எங்கேயோ உயர்ந்து இருக்கு. புரிந்து கொண்டார் குச்சேலர். புரிந்து கொண்டு என்ன, அவருக்கு எதுவும் பதிலும் பேச முடியல. ஒரே ராஜ உபச்சாரம், வாயடிச்சு போயிருக்கார். கிருஷ்ணன் அவருக்கு பாத பூஜை பண்ணியிருக்கான். ருக்மிணி சாமரம் வீசரா தன் வஸ்திரத்தால. நமக்கெல்லாம் நம்முடைய வேர்வையே நம்ம துணியால தொடச்சுக்கணும்னா அப்புறம் ஸ்மெல் வருமோ, கர்ச்சீஃபோ டிஷ்யூ பேப்பரோ எடுக்கலாமோங்கிறோம். கிருஷ்ணன் தன்னுடைய உத்தரியத்தால இவருடைய வேர்வையை தொடச்சு விட்டுருக்கான். அத்தோட நிக்கல, கரே கிரீத்வா கதயஃ புரா கிருதம், அவர் 2 கைகளையும் பிடிச்சுட்டானா. வாடா நண்பா உட்காரு. கிருஷ்ணன் பக்கத்துல அப்படி கொஞ்சம் ஓரமா ஒண்டின்னு உட்காந்துட்டான். குச்சேலர சிம்மாசனத்துல நன்னா உட்கார வச்சான். இவன் பக்கத்துல கொஞ்சம் ஒதுக்குப்புறமா உட்காந்துட்டான். கரே கிரஹீத்வா 2 கைகளையும் பிடிச்சுட்டான். அகதயா புராகிருதம். புராகிருதம் முன்பு நடந்த சம்பவங்கள், சின்ன வயசு என்ன அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனேன்னு ஆரம்பிச்சுட்டான் கிருஷ்ணன். அகதயா, குருவாயூரப்பா நீ எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டப்பா அவர்கிட்ட.
ஏன்னா அந்த ரொம்ப நாள் கழிச்சு நண்பர்கள் சந்திக்கிறான்னா அவள் பாட்டுக்கு பல கதை 1960s ஆரம்பிச்சார்னா 70s 80s 90s 2000 2010 2020 வரிசையா 2025 வரைக்கும் அவள் பேசுவா இல்லையா. கிரேசி மோகன் அழகா ஒரு கதை சொன்னார். ஒரு கணவனும் மனைவியும் ஒரு பேங்க்குக்கு போனாலும் இந்த கணவன் என்ன சொன்னாரா, மனைவிட்ட நீ உள்ள போ, பேங்கிங் பற்றி நமக்கு ஒன்றும் தெரியாது, நீ போய் பார்த்துக்கோன்ட்டார். மனைவி சொன்னால் ஒன்றும் பெரிய வேலை இல்லை, ஒரு செக்கு கொடுத்து பணம் வாங்கிட்டு வர வேண்டியதான், சரி நீ போயிட்டு வான்ட்டார். மனைவி உள்ளே போயிட்டா. கணவன் வாசலில் வெயிட் பண்ணுறார். பார்த்தா இவரோட படித்த ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டான். ஆஹா ஆள் கிடச்சான், வாடா பிடிச்சார் அவரை. 1960s 1970s 1980s 1990s பேசிகிட்டே இருக்கார். 1 மணி நேரம் ஆச்சு. அப்புறம் அவனே பார்த்தான், நான் போயிட்டு வரேன், என்னை விடுன்ட்டு போயிட்டான் அவன். அப்புறம் ஒரு 15 நிமிஷம் கழிச்சு மனைவி வந்தா. இவர் கேட்டாராம், ஏம்மா செக்கு போட்டு பணம் எடுத்துன்னு வரேன் தானே சொன்னேன், 1.5 மணி நேரம் ஆச்சே, என்ன ஆச்சுன்னு கேட்டார். அவள் சொன்னால், அந்த சீட்டில் இருக்க வேண்டிய ஆஃபீஸர் இல்லை, அதனால தான் லேட் ஆகிடுது. சீட்டில் ஆஃபீஸர் இல்லாமல் என்ன பண்ணார் கேட்டியா இல்லையா? அவள் சொன்னாலாம், கேட்டேன். ஆஃபீஸரோட கூட படித்த பையன் யாரோ கேன பையன் வாசலில் நின்றுட்டு 1960s 1970s 1980s எல்லா கதையும் பேசின்றது இருக்கானோ. அந்த ஆள் அவனா, சரி சரி வாட்டி இவர் ஐஷன் போயிட்டார், இவர் தானே அது. அப்புறம் இவரே ஏன் நான் தான் ஒத்துக்கணும்? அந்த மாதிரி பார்த்துட்டா பழைய கதையெல்லாம் பேச ஆரம்பிச்சிருவா. அந்த மாதிரி கிருஷ்ணன் குச்சேலர்கிட்ட பேச ஆரம்பிச்சானா, நண்பா ஞாபகம் இருக்காடா, நம்ம குருகுலம் ஞாபகம் இருக்காடா, சாந்தி பண்ணிக்கிட்ட நம்ம காலக்ஷேபம் பண்ண அந்த காலம், ஆஹா அந்நாள் என்பது நம் வாழ்விலே பொன்னாள் அல்லவோ, உங்கூட 64 நாள் பழகினேனே. கிருஷ்ணன் பேசின்னு இருக்கானா. இதை வாசல்லேருந்து காவலாளிகள் பார்க்கறா, அந்த புறத்தில் உள்ள பெண்கள் பார்க்கறா. எல்லாரும் பார்த்துட்டு இந்த ஆள் என்ன புண்ணியம் பண்ணானோன்னு யோசிச்சாலும். ஏன்னா இந்த காலத்தில் காசு இருந்தாதான் எல்லாரும் மதிப்பான். இவரே எலும்புந்தோலுமா ஒருத்தர் வந்திருக்கார், ஆடையே கிழிஞ்சிருக்கு. அவனை கூப்பிட்டு கிருஷ்ணன் உட்கார வச்சு பாத பூஜை பண்ணி ருக்மிணி சாமரம் வீசி, ஐயோ இந்த ஆள் என்ன புண்ணியம் பண்ணார் என்ன புண்ணியம் பண்ணார்னு தெரியலையே, பகவான் இவ்வளோ உபச்சாரம் பண்ணி இவரோட பேசின்னு இருக்கானே அப்படின்னா, குருவாயூரப்பன் அடுத்து பேசுறானா எந்தன்னா, யதிந்தனார்த்தம் குருதார சோதிதைஹி. இந்தனம்னா சமித்து, விறகு குச்சி. இந்தனார்த்தம் விறகு குச்சி கொண்டு வரணும்னு சொல்லி குரு தார சாந்தீபனி மனைவி சோதிதைஹி நம்மளை அனுப்பினாலே. அந்த கதை ஞாபகம் இருக்கான்னு கேட்குறான். குருகுலம்ங்கும் போது சிஷ்யாள் என்ன பண்ணுவான்னா, குருவுக்கு எல்லா பணிவிடைகளும் செஞ்சு தான் பாடம் படிப்பா, அதுதான் வசதி. ஆச்சாரிய கைங்கரியம் பண்ணா ஆச்சாரியன் அருளால தானா ஞானம் வரும். இப்போ கிருஷ்ணன் குச்சேலர் பலராமன் இவாள குருகுலத்தில் படிக்கும் காலத்துல குரு தார சாந்தீபனி மனைவி சோதிதைஹி இவாள அனுப்புறாளாம். எதுக்குன்னா இந்தனார்த்தம். நீங்கள்லாம் போய் நம்ம அக்னியில் அனுஷ்டானம் பண்ணுறதுக்கு சமித்துங்கிற அந்த மரக்குச்சி அதை போய் காட்டிலேருந்து வெட்டின்னு வாங்குவோங்கிறா. இந்த பசங்களும் காட்டுக்கு போய் அந்த சமித்து குச்சியெல்லாம் வெட்டி எடுத்துன்னு வரும்போது என்ன எடுத்தான், அபர்த்து வருஷம் தத் அமர்ஷி கானனே. காட்டில் இருக்கா, மாலை பொழுது விறகு குச்சிகளோட வந்துன்னு இருக்கா. அப்பருத்து, ருத்துனா மழைக்காலம்னு அர்த்தம். அப்பருத்துனா அது மழைக்காலமே கிடையாது. அப்பருத்து வருஷம், மழைக்காலமே இல்லாட்டாலும் கூட வருஷம் தத் அமர்ஷி, அப்போது ஒரு மழை பொழிந்தது. அந்த மழை எப்படி இருந்ததுன்னா, கானனே அந்த காட்டுல ஒரு கடும் மழை, எங்க பார்த்தாலும் இருட்டா போயிடுதான். கார் மேகங்கள் வானத்தை சூழ்ந்துட்டு, ஏற்கனவே மாலை பொழுது சூரியன் அஸ்தமிக்க வேண்டிய நேரம், கார் மேகங்கள் வேற வானத்தை வந்து சூழ்ந்துட்டு, அதனால திசைகள் எல்லாம் இருண்டு போச்சு. கிழக்கு எது மேற்கு எதுன்னு தெரியல. பெரிய புயல் காற்று வீசுறது, இடுப்பளவு ஆழம் நிறைய தண்ணீர். இடுப்பளவு ஆழ தண்ணீர்ல இந்த குழந்தைகள்லாம் சிக்கி தள்ளாடின்னு இருக்காளாம். இப்ப கிருஷ்ணனும் குச்சேலரும் மட்டும் பேசினாலாம், மழை பெய்யறது, ஆபத்து, எப்படி போறதுன்னு தெரியல. அதெல்லாம் அப்புறம் ஆச்சாரிய பத்தினி சமித்து கொண்டு வர சொல்லியிருக்கா. சமித்துங்கிறதே நம்ம அக்னியில போடுறதுக்கு தானே கொண்டு வருவோம். இந்த மழை தண்ணியில சமித்து நனைஞ்சுருத்துனா என்ன பண்றது, இது நனையக்கூடாது, என்ன பண்றதுன்னு பார்த்தாலாம். கிருஷ்ணன் தன் வேஷ்டியை கட்டி சமித்து அந்த வேஷ்டியால சுத்தி வச்சானாம். குச்சேலரும் தன் வேட்டியை கட்டி அதால சமித்தை சுத்தி வச்சு சமித்து நனையாம பார்த்துட்டு மூடி வச்சாலாம். மூடி வச்சு அந்த இரவு முழுதும் என்ன பண்றா, கிருஷ்ணன் இப்படி கை இடுக்கல, வேட்டி சுத்தி அந்த சமித்தை வச்சுட்டு இருக்கான். குச்சேலரும் கை இடுக்கல, வேட்டி சுத்தி சமித்தை வச்சுட்டு இருக்கார். எங்க போறதுன்னு தெரியல. பசங்கள் எல்லாம் கைகளை கோத்து கொண்டு அப்படியே இரவு முழுவதும் அங்க நிக்கிறாளாம். டேய் யாரும் எங்கேயும் போயிடாதீங்கடா, இருட்டா இருக்கு, யாராவது ஒருத்தன் காணா போனாலும் தெரியாதுன்னு சொல்லி அந்த மாலை நேரத்துல எல்லாம் இருட்டான நிலையில அப்பர்த்து வருஷம் அமர்ஷி கானனே, காட்டுல திடீர்னு மழையே பெய்யாத ஒரு காலத்திலே மழை வந்து பொழிந்தவாறே இவ அத்தனை பேரும் திக்கு முக்காடுறா. புயல் காத்து அடிச்சுட்டு இருக்கு, மழை பொழிந்து கொண்டு இருக்கிறது, வெள்ளமோ எடுப்பளவு இழுக்கிறது, திசை எங்கன்னு தெரியல. ஆனா அத்தனை பேரும் கையை பிடித்து கொண்டு அந்த சமித்தை நன்னா துணியில மூடி கைக்குள்ள வைத்து கொண்டு காலை வரை காத்திருக்கிறார்கள். கார்த்தால மழை விட்டுது. அப்பதான் சாந்தீபனுக்கே செய்தி தெரியுமா, இந்த மாதிரி மனைவி குழந்தைகளை காட்டுக்கு அனுப்பியிருக்காங்க.
சாந்திப்பனி பதறி அடிச்சுன்னு, அச்சோ மழையில குழந்தைகளுக்கு என்ன ஆச்சோ, பதறி அடிச்சுன்னு ஓடி வரார். பார்த்தா கைகளை கோத்து பிடிச்சுண்டு நெஞ்சளவு ஆழம். அப்ப ராத்திரி, ஏன்னா ராத்திரியே கிட்டத்தட்ட இடுப்பளவு ஆழம், இப்ப காலை பொழுது விடியும் போது நெஞ்சளவு ஆழம். அந்த தண்ணியில குழந்தைகள் நிக்கிறது. கிருஷ்ணனும் குச்சேலரும் பார்த்தா சமித்தை மட்டும் அந்த வேட்டியில சுத்தி தனியா அதுல நனையாம பிடிச்சுன்றதாலும். சாந்திப்பனி வந்து அவளை காப்பாத்தி அந்த வெள்ளத்திலேருந்து வெளியில அழிச்சுன்னு வர. இங்க வாங்கப்பா, அவளை பார்த்து சொன்னாராம், டேய் எல்லாருக்கும் அவளுடைய உயிரும் உடம்பும் தான் முக்கியம்னு நினைப்பா, ஆனா ஆச்சாரிய கைங்கரியத்துக்காக உடம்பையும் உயிரையும் கூட நீங்க பணையம் வச்சு இப்படியெல்லாம் கைங்கரியம் பண்ணிருக்கே. வெளியில அழிச்சுன்னு வந்து பார்த்தா கிருஷ்ணன் குச்சேலர் 2 பேருக்கும் வேட்டியை காணும். வேட்டி எங்க? எல்லாம் சின்ன பசங்க தானே, துணியை சுத்தி இந்த சமித்தை சுத்தி வச்சிருக்கு, வேட்டி இல்லை. சாந்திப்பனி தன்னுடைய வேட்டியை எடுத்து 2 பேரையும் அப்படி போத்தி விட்டாராம். கிருஷ்ணன் சொல்றான், ஆச்சாரியன் அவருடைய வஸ்திரத்தால நம்மளை போத்தி விட்டாரோ இல்லையோ, அந்த அனுகிரகம் தாண்டா ஆயக்கலைகள் 64 நான் படிச்சேன். 64 நாள்ல 64 கலைகள் நான் எப்படி கத்துட்டேன்னா, அந்த ஆச்சாரியன் அன்று கருணை கொண்டு அவர் அணிஞ்சின்ற வஸ்திரத்தை எடுத்து நம்ம 2 பேர் மீதும், கிருஷ்ணன் குச்சேலர் 2 பேரும் சின்ன பசங்க, அவர் பெரியவர், ஒரே வேட்டிய 2 பேரை சுத்தி அப்படி மூடி வாங்கடா குழந்தைகளான்னு அழைத்தாராம். அழைச்சிட்டு ஒரு ஆசீர்வாதம் பண்றாரு. இது பாகவதத்திலையும் இருக்கு. சந்தாம்சி அயாத்த யாமானி, நீங்க எங்கிட்ட படிச்ச வேதங்கள் இருக்கே, இந்த ஜென்மம் இல்ல அடுத்த ஜென்மம் எடுத்தாலும் மறக்காது. நமக்கு இந்த ஜென்மத்திலேயே படிச்சது மறந்து போயிடும். காத்தால படிச்சா மத்தியானம் மறந்துடும். போன ஜென்ம ஞாபகம் இருக்காது. இப்போ கிருஷ்ணனுக்கு மறுஜென்மம் உண்டா, குச்சேலருக்கு மறுஜென்மம் உண்டான்னு அந்த ஆங்கிள் இது யோசிக்க கூடாது. மறுஜன்மமே இருந்தாலும் கூட மறக்காது அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணார். கிருஷ்ணன் சொல்றான் பாகவத ஸ்லோகம், குரோர் அனுகிரகேணைவ புமான் பூர்ண பிரசாந்தையே. ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தால தாண்டா ஒருத்தன் வாழ்க்கையில முழுமை பெறுவான். நண்பா குச்சேலா, இன்னைக்கு நான் இந்த நிலைமையில இருக்கேன்னா அன்னைக்கு ஆச்சாரியன் வஸ்திரத்தை நம்ம மீது போட்டு பண்ண அனுகிரகம் தாண்டா காரணம். நான் இன்னைக்கு இவ்வளவு நன்னா இருக்கேன், அந்த ஆச்சாரியன் அனுகிரகம். நினைச்சு பாடுறா, 64 நாள்ல 64 கலைகள் படிக்க முடியுமா? அந்த பேர் சொன்னாலே கை தட்டுவா. ஆய கலைகள் மொத்தம் 64. என்னென்ன கலைகள்னா, அகர விலக்கணம், லிகிதம், கணிதம், வேதம், புராணம், வியாக்கரணம், நீதி சாஸ்திரம், ஜோதிட சாஸ்திரம், தர்மசாஸ்திரம், யோக சாஸ்திரம், மந்திர சாஸ்திரம், சகுன சாஸ்திரம், சிற்பசாஸ்திரம், வைத்திய சாஸ்திரம், உருவ சாஸ்திரம், இதிகாசம், காவியம், அலங்காரம், மதுர பாடனம், நாடகம், நிருத்தம், சப்த பிரம்மம், வீணை, வேணு, மிருதங்கம், தாளம், அஸ்திர பரீட்சை, கஜ பரீட்சை, ரத பரீட்சை, அஸ்வ பரீட்சை, கனக பரீட்சை, ரத்ன பரீட்சை, பூமி பரீட்சை, சங்கிராம லட்சணம், மல்யுத்தம், ஆகருடனம், உச்சாடனம், வித்துவேடனம், மதன சாஸ்திரம், மோகனம், வசீகரணம், ரசவாதம், காந்தர்வவாதம், பைப்பிலவாதம், கௌத்துகவாதம், தாதுவாதம், காருடம், நட்டம், முட்டி, ஆகாய பிரவேசம், ஆகாய கமனம், பரகாய பிரவேசம், அதிரிசயம், இந்திரஜாலம், மகேந்திரஜாலம், அக்னித்தம்பம், ஜலத்தம்பம், வாயுத்தம்பம், வாக்குத்தம்பம், திட்டித்தம்பம், சுக்லத்தம்பம், கண்ணத்தம்பம், கட்கத்தம்பம், அவஸ்தை பிரயோகம். இதான் 64 கலைகள். இத்தனையும் நான் 64 நாள்ல படிச்சேன்னா அதுக்கு காரணம் அந்த ஆச்சாரியனுடைய அனுகிரகம். அதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா? அதுக்கப்புறம் நான் 64 நாள்ல வந்துட்டேன். நீ தொடர்ந்து குருகுலவாசம் பண்ணினாயா? சமாவர்த்தனம்னு குருகுலவாசத்தை பூர்த்தி பண்ணியா? அதுக்கப்புறம் திருமணம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பஞ்சகச்சம் கட்டின்னு இருக்க, அதனால திருமணம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல மனைவியோடு சேர்ந்து இல்வாழ்க்கையில கர்மயோகத்தை, கர்மானுஷ்டானத்தை நன்கு செய்து வருகிறாயா? எல்லாம் கிருஷ்ணன் குச்சேலரை கையை பிடிச்சுன்னு உட்காந்து விசாரிச்சுட்டு இருக்கான். குச்சேலர் மெய் மறந்து போனாரா, ஐயோ நான் எவ்வளோ பாக்கியம் பண்ணுவேன், பகவான் என்னை மறக்கலை, என்னை கூப்பிட்டு பூஜித்து பிராட்டிய சாமரம் வீச சொல்லி அவன் கையை பிடிச்சிட்டு இவ்வளோ தூரம் பேசுகிறானே. குச்சேலருக்கு பதில் பேச முடியல, மெய் மறந்து அத்தனையும் கேட்டுன்னு இருக்கார். இந்த 5வது ஸ்லோகம் நமக்கு வாழ்க்கைக்கு உணர்த்தும் பாடம். ஆச்சாரியன் அனுகிரகத்தால தான் ஞானம் வரும். யாரு? நாம சொல்லலை, பகவானே சொல்லிட்டான். அந்த ஆச்சாரியன் அவருடைய வஸ்திரத்தை தூக்கி என் மேலே போட்டார், அதனால 64 கலையும் எனக்கு தெரிஞ்சு கொடுத்து. ஆச்சாரியன் அனுகிரகம் தான் நமக்கு வாழ்வில் முழுமை தரும். குரோர் அனுகிரகேணைவ புமான் பூர்ண பிரசாந்தையே. அதை 5வது ஸ்லோகத்தில் புரிஞ்சுட்டோம். 5 ஸ்லோகமாச்சு, 5 செய்தியும் ஆச்சு, 7 மணியும் ஆக போகிறது. இப்போ அடுத்து 6வது ஸ்லோகம்.